குஜராத்துக்கு எகெயின்ஸ்டா திலக் வர்மா ஜெயிச்சிட்டாப்ல. ஆனா இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா சஞ்சு சாம்சன் தோத்துட்டாப்ல. என்ன பண்றது பாவம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வெறி செயல பண்ணி போட்டானுங்க. 2வது பேட்டிங்க பிடிக்கலான்னு மும்பை இந்தியன்ஸ் வந்தானுங்களா, இது ஒண்ணும் 250 கிடையாது. 207 தான். இத அடிச்சு பொளக்கறக்கான எல்லா வாய்ப்பும் மும்பை இந்தியன்ஸ்க்கு இருந்தது. இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது. யூடிகே ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 காட்டுனாப்லயே. ஆனா கடைசி பால்ல அகில் ஹுசேன் வித்தைய காட்டி டேனிஷ தூக்கிட்டான். பின்னாடி இருந்த சஞ்சு சாம்சன் லட்டு மாரி ஒரு கேட்ச புடிச்சுட்டாப்ல. அதுக்கு அடுத்த ஓவரே முகேஷ் சௌத்ரி மொரட்டு பவுலிங். 5 பால்ல வெறித்தனமா போடுறான். யூடிகே பேட்ல பட்டு ஸ்டெம்ப்ல பட்டுருச்சு. 5 பால்ல வானத்த பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தான். என்ன மேட்டர்ன்னா, அவங்க அம்மா இப்ப ரீசென்ட்டா தான் இறந்துட்டாங்க. ஆனா 5 பால்ல விக்கெட் எடுத்துட்டான். அதுக்கு அடுத்த ஓவர போட்ட அகில் ஹுசேன் மறுபடியும் வித்தைகள் தான். நமந்தீரு தத்தளிச்சு திண்டாடி போய் நிக்கிறான். பாவம் இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இவனையும் முடிச்சு விட்டுறலாம்னு சொல்லி ஸ்டம்ப தூக்கிட்டாப்ல. மொரட்டு பாலு. ஆக 3 விக்கெட் முடிஞ்சு போச்சு. இப்போ போன மேட்ச்ல பொளந்த திலக் வர்மாவும், ஜுராசிக் பார்க் குமாரும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் கட்டைய போட்டு நின்னு ஏதாவது பண்ணாலே ஒழிய, மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப கேவலமான பொசிஷன்ல இருக்கானுங்க. 6 ஓவர் முடியும்போது 29 ரன், 3 விக்கெட் போயிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 180 ரன் அடிக்கணும். இவ்வளோ நேரம் கட்டை போட்டானுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடிப்பானுங்கன்னு நெனச்சோம். ஜேமி ஓவர்டன் 10வது ஓவர போடுறாப்ல. திலக் வர்மா அப்படி இப்படின்னு அடிச்சுட்டு, ஜேமி ஓவர்டன் கிட்ட போய் உரண்ட இழுக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் இவன இப்படியே விட்டோம்னா சரிப்பட்டு வராது. மறுபடியும் கூப்பிடுறா அகில அப்படின்னு சொல்லிட்டு அவன இறக்குறாங்க. வந்து திலக்க காலி பண்ணிட்டான். மூஞ்சியே புடிச்சுட்டான். என்ன பாய்ஸ் மேட்டர்ன்னு கேட்டா, மாஸ்க் போட்டிருக்கேன். 1, 2, 3 விக்கெட்டு ஜோப்ல போடு அப்படின்னு ஜோப்ல போட்டான். அடுத்த ஓவர் 100 போட்டான். ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பால்ல காலி. செகண்ட் பால்ல ரதர்ஃபோர்டும் காலி. 5 பால்ல கைய இப்படி வச்சுட்டான். ஆக செலிப்ரேஷன் பண்ணி மானபங்கப்படுத்திட்டு இருக்கானுங்க மும்பை இந்தியன்ஸ. இதுலயும் சோபாவ போட்டு பிட்ச் பக்கத்துல ஒருத்தன் படுத்திருப்பான். அவன்லாம் வந்து சரியான ஷாக்கு. என்டையர் ஸ்டேடியமே ஷாக்ல தான் இருக்கு. சரி, இப்போ ஜெயிக்கிறது ரொம்ப கடினமான மேட்டரு. அட்லீஸ்ட் ரன் ரேட்ட ஏத்துறதுக்காவது ஏதாவது பண்ணணும். அதைவாவது ஜுராசிக் பார்க் குமார் பண்ணுவான் அப்படின்னு நெனச்சாங்க. அதுதான் கிடையாது. மறுபடியும் அகில் ஹுசைன் ஒரு விக்கெட்டு. 4 விக்கெட்டு. இதுக்கப்புறம் கட்டைய போட்டு எப்படியோ இருக்கலாம்னு நெனச்சானுங்க. ஒண்ணும் பண்ண முடியல. கம்போஜ் ஒரு விக்கெட்டு, ஓவர்டன் ஒரு விக்கெட்டு, குர்ஜப்னீத்தும் ஒரு விக்கெட்டு. ஆக 104 ரன்னுக்கு என்டையர் டீமே காலி. மூத்திர சிந்துக்குள்ள ஒருத்தன் சிக்கிட்டான்டா மாப்ள வந்து இவன பொளந்து வீசுங்கடான்னு சொல்லி வந்து எல்லாம் பொளந்துட்டானுங்க.